ஹலோ விவாஸ், வெல்கம் டு தமிழ் எலக்ட்ரிக்கல் இன்ஃபோ. பெரும்பாலான பேருக்கு ஏற்படக்கூடிய சந்தேகம் என்னன்னா, மோட்டர்ஸ்ல ஏன் ஸ்டார் டெல்டா அப்படிங்கிற ரெண்டு விதமான கனெக்ஷன் பண்றாங்க. இந்த ஸ்டார் டெல்டா கனெக்ஷன் பயன்படுத்துறதுனால மோட்டார்ஸ்ல ரன்னிங்ல என்ன விதமான சேஞ்சஸ் ஏற்படுது, இந்த மாதிரியான சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம ஸ்டார் டெல்டா கனெக்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஸ்டார் கனெக்ஷன், டெல்டா கனெக்ஷன் இது ரெண்டையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம மோட்டருடைய இந்த வைண்டிங் ஸ்ட்ரக்சர் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். 3 ஃபேஸ் வைண்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதோட வைண்டிங்ஸில் 3 ஃபேஸுக்கும் 3 விதமாக வைண்டிங்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஃபேஸுக்கான வைண்டிங்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அந்த வைண்டிங்கோட காயில் நம்ம வைண்டிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதில் ஸ்டார்டிங் லீட், எண்டிங் லீட் அப்படின்னு 2 விதமான நம்ம வைண்டிங் கனெக்ஷன் நமக்கு கிடைக்கும். அதாவது 3 ஃபேஸில் 2 போல் வைண்டிங் இருக்குது, 4 போல், 6 போல் அப்படின்னு அதிகமான போல்ஸ்லேயும் வைண்டிங்ஸ் இருக்கு. ஸோ இந்த போல்ஸ் அதிகமாகும் போது அதோட அந்த காயில் செட்ஸ் எல்லாம் எப்படி கனெக்ஷன் இன்டர்னல் கனெக்ஷன் பண்ணுவாங்க, இதை பற்றிலாம் டீட்டெயிலாக நான் நம்ம சேனல்லையே ஒரு 3 ஃபேஸ் 7.5 ஹார்ஸ் பவரில் ஒரு மோட்டார் எப்படி வைண்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக ப்ராக்டிக்கல் வீடியோவை பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவுக்கு அடுத்ததாக அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வைண்டிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பேசிக் நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வைண்டிங் செட்ஸ் எல்லாமே இன்டர்னலாக வைண்டிங் கனெக்ஷன் பண்ணதும் ஃபைனல் நமக்கு அவுட்புட்டில் கிடைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸுக்கான ஒரு வைண்டிங்கில் ஒரு ஸ்டார்டிங் லீட், ஒரு எண்டிங் லீட் அப்படின்னு 2 லீட் கிடைக்கும். இதேபடி 3 ஃபேஸுக்கு 3 செட் ஆஃப் வைண்டிங்ஸ் நம்ம பண்றோம். அப்ப நமக்கு 6 லீட் அவுட்புட்ல கிடைக்கும். இந்த 6 கனெக்ஷன் லீட்ஸ் தான் நம்ம மோட்டருடைய டெர்மினல் பாக்ஸுக்கு எடுத்துட்டு வந்திருப்போம். மோட்டருடைய டெர்மினல் பாக்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா அந்த டெர்மினல்ஸ்லயும் 6 டெர்மினல் கனெக்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கனெக்டர்ல அதுல 3 கனெக்டர்ஸ்ல U1, V1, W1 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். மற்ற 3 கனெக்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா W2, U2, V2 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஏன் மோட்டருடைய டெர்மினல் பாக்ஸ்ல மோட்டார் கனெக்ஷன்ஸ் UVW அப்படின்னு குறிப்பிடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ நமக்கு நம்ம கிரிட்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த பவர் சப்ளை, ஸோ நம்ம அதோட பொலாரிட்டியை ஸ்டாண்டர்ட் படி பார்த்தோம்னா RYB அப்படின்னு 3 ஃபேஸையும் நம்ம குறிப்பிடுவோம். மோட்டருடைய கனெக்ஷன்ஸோட ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஸோ ஒவ்வொரு ஃபேஸுக்கும் அதை UVW அப்படின்னு தான் குறிப்பிடுவாங்க. உதாரணத்துக்கு ஃபேஸ் 1 அப்படிங்கிறது U அப்படின்னு குறிப்பிடுவாங்க, ஃபேஸ் 2 V, ஃபேஸ் 3 பார்த்தீங்கன்னா W. இப்போ மோட்டரோடைய அந்த வைண்டிங்ஸ்லேருந்து நமக்கு அவுட்புட்டாக கிடைச்சிருக்கக்கூடிய அந்த 6 லீட்ஸை இந்த டெர்மினல்ஸில் கனெக்ட் பண்ணுறது எப்படின்னா 3 ஃபேஸுக்கும் 3 ஸ்டார்டிங் லீடு நமக்கு கிடைச்சிருக்கும், 3 எண்டிங் லீடு அவுட்புட்டில் நமக்கு கிடைச்சிருக்கும். இதில் U1, V1, W1ல பார்த்தீங்கன்னா இந்த 3 ஃபேஸுக்கான ஸ்டார்டிங் லீடை அந்த டெர்மினலோட கனெக்ட் பண்ணிடுவாங்க. இதுவே ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அந்த W2, U2, V2 அப்படிங்கக்கூடிய அந்த 3 டெர்மினல்ஸ்லயும் வைண்டிங்கோட எண்டு பாயிண்ட் அதுல கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறமா தான் நம்ம இந்த மோட்டரை ஸ்டார் கனெக்ஷன்ல ரன் பண்ணணுமா இல்ல டெல்டா கனெக்ஷன் ரன் பண்ணணுமா அப்படிங்கக்கூடிய கனெக்ஷன்ஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஸ்டார் அண்ட் டெல்டா கனெக்ஷன் பண்றதுக்காக அந்த டெர்மினல் பாக்ஸ்லயே பாத்தீங்கன்னா டெர்மினல்ஸுக்கான பிளேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பிளேட்டை நம்ம ஸ்டார் கனெக்ஷன் பண்ண போறோம் அப்படிங்கக்குள்ள ஸோ மேலே இருக்கக்கூடிய அந்த W2, U2, V2 அப்படிங்கக்கூடிய அந்த 3 லீடையும் பார்த்தீங்கன்னா இணைச்ச மாதிரி அந்த டெர்மினல் பிளேட்டை நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த 3 லீடையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஆகும். அதாவது ஜாயின் பண்ணி லிங்க் பண்ணுற மாதிரி கனெக்ட் ஆகும். இதுதான் ஸ்டார் கனெக்ஷன். ஸோ இப்போ அந்த 3 லீடையும் நம்ம இணைச்சிட்டு காயில்ஸோட ஸ்டார்டிங் லீடை நம்ம U1, V1, W1 அப்படிங்கிறதுல கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 3 லீட்ஸ்லையும் RYB அப்படிங்கக்கூடிய 3 ஃபேஸ் பவர் சப்ளை நம்ம கொடுத்து மோட்டர் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த மோட்டர் ஸ்டார் கனெக்ஷன்ல ஸ்டார்ட் ஆகி ரன் ஆகும். இதுவே நம்ம டெல்டா கனெக்ஷன்ல அப்போ மோட்டர் ரன் பண்ணணும் அப்படிங்கக்குள்ள ஸோ டெல்டா கனெக்ஷன்ல அந்த டெர்மினல் பிளேட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதை U1க்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய டெர்மினல்ஸ் பார்த்தீங்கன்னா W2 இருக்கும். ஸோ அதை டைரக்டா நம்ம ஷார்ட் பண்ணி கனெக்ட் பண்ணணும். அதே போல V1க்கு ஆப்போசிட்ல U2 டெர்மினல்ஸ் கனெக்ட்ல இருக்கும், அதை டைரக்டா கனெக்ட் பண்ணி ஷார்ட் பண்ணணும். W1க்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அந்த V2வை நம்ம டைரக்டா கனெக்ட் பண்ணி ஷார்ட் பண்ணி இந்த டெர்மினல்ஸை கனெக்ட் பண்ணி நம்ம இதே போல இந்த U1, V1, W1க்கு RYB அப்படிங்கக்கூடிய 3 ஃபேஸ் சப்ளை கனெக்ட் பண்ணோம்னா அது டெல்டா கனெக்ஷன்ல அந்த மோட்டர் ரன் ஆகும். ஸோ கனெக்ஷன்ஸ் பண்றது எப்படி அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த ஸ்டார் கனெக்ஷனுக்கும் டெல்டா கனெக்ஷன் உள்ள டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ ஒரு ஸ்டார் கனெக்ஷன்ல நம்ம மோட்டரை ரன் பண்ணக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டார் கனெக்ஷன்ல மோட்டருக்கு போகக்கூடிய அந்த வோல்டேஜ், அந்த காயில் வைண்டிங் போகக்கூடிய வோல்டேஜ் அப்படிங்கிறது லோ வோல்டேஜ் தான் போகும். இப்போ நம்ம பண்ணிருக்கக்கூடியது ஸ்டார் கனெக்ஷன். ஸ்டார் கனெக்ஷன் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நம்ம அதோட எண்டு லீடெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸ்டார்டிங் லீடுக்கு 3 ஃபேஸ் சப்ளையை கொடுக்குறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ண அந்த எண்டு லீடில் பார்த்தீங்க அப்படின்னா அது நியூட்ரலாக ஒர்க் ஆகும். அந்த இடத்துல 0 பொட்டென்ஷியல் தான் இருக்கும். ஸோ 0 பொட்டென்ஷியல் இருக்கக்குள்ள நம்ம இங்கே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சிங்கிள் ஃபேஸ் அப்படிங்கிறது நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபேஸ் வோல்டேஜ் எவ்வளோ 230 வோல்ட். ஸோ 230 வோல்ட் தான் பார்த்தீங்கன்னா அந்த வைண்டிங்க்கு ஒரு ஃபேஸ்க்கான வைண்டிங்க்கு ஃப்ளோ ஆகும்.
அதே போல் இன்னொரு ஃபேஸ்லையும் 230 வோல்ட் ஃப்ளோ ஆகும், மற்ற ஃபேஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அதே 230 வோல்ட் தான் ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த மாதிரி லோ வோல்டேஜ் ஸ்டார் கனெக்ஷனில் ஃப்ளோ ஆகிறதுனால அதோட பவரும் பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்குது. இதனால லோ ஸ்டார்டிங் டார்க் ஸ்டார் கனெக்ஷனில் கிடைக்கும். இது எங்கே பயன்படுத்துவாங்க அப்படின்னா, எங்கே குறைவான லோட்ஸ் இருக்கக்கூடிய இடங்கள் இருக்கோ அந்த இடங்கள்ல மோட்டர்ஸ் தேவைப்படும் போது அதை ஸ்டார் கனெக்ஷனில் ரன் பண்ணுவாங்க. முக்கியமாக ஸ்டார் கனெக்ஷன் வந்து பார்த்தோம்னா ஸ்டார்டிங் டார்க் குறைவாக இருக்கிறதுனால இதோட ஸ்டார்டிங் கரண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா குறைவான கரண்ட் வந்து கன்சியூம் பண்ணும். இதனால தான் இண்டஸ்ட்ரியல்ஸ் எல்லாம் வந்து பெரிய மோட்டர்ஸுக்கு அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார் கனெக்ஷனில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்புறமா டெல்டாவில் சேஞ்ச் பண்ணி அதை ரன் பண்ணுவாங்க. இதனால தான் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர்ஸ் வந்து அதில் பயன்படுத்துவாங்க. இப்போ நம்ம டெல்டா கனெக்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டெல்டா கனெக்ஷன் பண்ணுறதுக்கான பயன் என்ன? அதாவது ஒரு வைண்டிங்கில் ஸ்டார்டிங் லீடில் ஒரு ஃபேஸும் அதோட எண்டிங் லீடை மற்றொரு ஃபேஸும் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஸோ டெல்டா கனெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் அதோட கனெக்ஷன்ஸ் வந்து இருக்கும். அப்போ அந்த வைண்டிங் அப்ளை ஆகக்கூடிய வோல்டேஜ் அப்படிங்கிறது ஃபுல் லைன் வோல்டேஜ் அப்ளை ஆகும். அதாவது 2 ஃபேஸ்க்கான லைன் வோல்டேஜ் அப்படிங்கிறது 415 வோல்டேஜ். ஸோ ஸ்டார் கனெக்ஷனில் 230 வோல்ட் தான் ஒரு வைண்டிங்கில் வோல்டேஜ் அப்ளை ஆகும். பட் டெல்டா கனெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வைண்டிங்ஸில் 415 வோல்டேஜ் அப்ளை ஆகும். இதனால பவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பவரை வந்து கன்சியூம் பண்ணும். இதனால அந்த மோட்டரோட ஸ்டார்டிங் டார்க் அதிகமாக இருக்கும், எஃபிஷியன்ஸும் ஃபுல் எஃபிஷியன்சியில் ரன் ஆகும். ஸோ அதுவும் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி லோட்ஸ் இருக்கக்கூடிய இடங்கள்ல இந்த டெல்டா கனெக்ஷன்ஸில் மோட்டர்ஸை வந்து பயன்படுத்துவாங்க. இதனால தான் இண்டஸ்ட்ரியல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டெல்டாவில் தான் அதிகமாக வந்து மோட்டர்ஸை ரன் பண்ணுவாங்க. பட் அது ஸ்டார்டிங் டைமில் டெல்டாவில் நம்ம ரன் பண்ணக்குள்ள அதோட ஸ்டார்டிங் கரண்ட், அதோட ஸ்டார்டிங் டார்க் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம டைரெக்டாக அதை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டார்டிங் கரண்ட் வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணும். அதாவது ஃபுல்லோட கரண்ட்டை விட 5லேருந்து 8 மடங்கு அதிகமாக கரண்ட் வந்து எடுக்கும். இந்த மாதிரி போகக்கூடிய அந்த ஸ்டார்டிங் கரண்ட்டை தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இன்ட்ரெஸ்ட் கரண்ட்டை பற்றி நம்ம ரீசெண்டாக நம்மளோட சேனலோட ஷார்ட்ஸில் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் கரண்ட்டை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இண்டஸ்ட்ரியல்ஸில் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரை பயன்படுத்தி அந்த பெரிய மோட்டராக இருந்தாலும் அதை ஸ்டார் கனெக்ஷனில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்புறம் அதை வந்து டெல்டா கனெக்ஷன்ஸில் சேஞ்ச் பண்ணுவாங்க. இதை நம்ம வந்து சிம்பிளாக நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்டார் கனெக்டட் பண்ணக்கூடிய மோட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதோட டார்க் குறைவாக இருக்கும். லோடு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து ஸ்டார் கனெக்டட் மோட்டர்ஸை பயன்படுத்துவாங்க. அதுலேயுமே வந்து 3 கிலோவாட்ஸ் இல்லைன்னா 5 ஹெச்பிக்குள்ளே இருக்கக்கூடிய மோட்டர்ஸ் மட்டும்தான் ஸ்டார் கனெக்ட்ல நம்ம கண்டினியூஸாக ரன் பண்ண முடியும். டெல்டா கனெக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹெவி லோட்ஸ் உள்ள யூசேஜ் இடங்கள்ல வந்து பயன்படுத்தக்கூடிய மோட்டர்ஸுக்கு டெல்டா கனெக்ஷன்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் ஓரளவுக்கு உங்களுக்கு ஏன் ஸ்டார் கனெக்ஷன் மோட்டரில் பண்ணுறாங்க, ஏன் டெல்டா கனெக்ஷன் அப்படிங்கிற மோட்டரில் பண்ணுறாங்க, இதுக்கான பயன் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் அந்த ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம்.